போது முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன், உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஆயிடுச்சு. ரொம்ப தேங்காய் பால் ஊற்றணுன்னா மலர வச்சிங்கன்னா திரிஞ்சிடும். பருப்பு பாயாசத்துக்கு வந்து தேங்காய் பால் ஊற்றினா தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பச்சை பருப்பு ஒரு 200 கிராம் போட்டு நல்லா பொன்னிறமாக மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். 75 கிராம் ஜவ்வரிசி ஊற போட்டிருக்கேன். இப்போ இந்த சுடு தண்ணியில் சேர்த்துட்றேன். இப்போ ஜவ்வரிசியும் பருப்பையும் ஒன்றா தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். வந்து 2 விசில் விட்டால் போதும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். மூணாவதாக எடுத்த தேங்காய் பால், ஒரு 350 கிராம் வெல்லம். இது முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். அரை மூடிக்கு ஃபஸ்ட்டு பால் வந்து எடுத்துருக்கேன். ஒரு வெல்லத்தை கரைச்சிட்டு பச்சை மணம் போன பிறகு தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க.